ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை எந்த அளவிற்கு பிரசித்தமோ அதுபோல அம்பாளுக்குரிய நாளாக கொண்டாடப்படும் பண்டிகை ஆடிப்பூரம். உலக மக்களை காக்க சக்தியாக உருவெடுத்த அம்மனுக்கு வளையல் அணிவித்து அலங்கரிக்கும் நிகழ்வுதான் ஆடிப்பூரமாக கொண்டாடப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது கொண்டாடப்படுவதுதான் ஆடிப்பூரம் எனும் பண்டிகை. இது தேவிக்குரிய திருநாள் என்பதால் பெரும்பாலான பக்தர்கள் இந்த தினத்தை உற்சாகத்தோடு கொண்டாடுகிறார்கள். உலகத்தை காத்து ரட்சிக்கும் அம்பாளுக்கு ஆடிப்பூரத்தன்று மஞ்சள் காப்பு, சந்தனக்காப்பு, குங்குமக்காப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். இந்த நாளின் பெரும் விசேஷமாக கருதப்படுவது அம்பாளுக்கு நடத்தப்படும் வளைகாப்பு பெருவிழாதான். ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தின் தொடக்க காலம் என்பார்கள். இதுவரை வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த சூரியன் தனது தெற்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் மாதம் இது என்பதால் சிவபெருமானின் பக்கமாக வீற்றிருக்கும் அம்பிகையை வழிபட உகந்த மாதம் இது என்கிறார்கள். தாய்மை அடைந்த பெண்ணை மகிழ்விக்க வளைகாப்பு நடத்துவது போல உலக மக்களை காக்கும் அம்மனுக்கு பக்தர்கள் வளையல் அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். கோவில்களில் வீற்றிருக்கும் அம்பாளுக்கு மாலை நேரத்தில் சிறப்பு அலங்காரம் செய்து வளையல்கள் அணிவித்து அதை பெண்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள். இதனை பெற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கைகூடும் என்பது இந்த நாளின் சிறப்பாக இருக்கிறது. ஆடிப்பூர பண்டிகை நடக்கும் முக்கிய தலமாக இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம் என்பதால் இங்குள்ள கோவிலில் ஆடிப்பூர விழா 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டாளை தரிசித்தால் அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. நெல்லை காந்திமதியம்மன், மயிலாப்பூர் கற்பகாம்பாள், திருவாரூர் கமலாம்பாள், திருக்கருகாவூர் கர்ப்பரக்ஷாம்பிகை உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் அம்மனுக்கு வளைகாப்பு அணிவிக்கும் நிகழ்ச்சி பிரபலமான ஒன்றாகவே இருக்கிறது. சில இடங்களில் ஆடிப்பூரம் முளைப்பாரி திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு முன்னரே அவரவர் இல்லங்களில் நவதானியங்களை உதைத்து முளைப்பாரியை தயார் செய்கிறார்கள். திரு ஆடிப்பூரத்தன்று அவை அம்மன் சன்னதியில் சேர்க்கப்படுகின்றன. முளை வளர்ந்துள்ள விதத்தில் இருந்து அந்த வருடம் எவ்வளவு செழிப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தும் என்பது ஐதீகம்.